என்ன மக்களை திருக்கி விட்டுருக்காப்புல விஜய் சேதுபதி. விஜய் பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க மக்களே. 2 பேரும் ஜோடியா, எப்படி 2 பேரும் ஜோடியா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. இது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். விஜய் பார்வதி அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கமருதீன் அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடித்து ஆணித்தனமாக ஆனஸ்ட்டாக வந்து சொல்கிற மக்களே. எபிசோடு பார்த்துட்டு வந்த ஆட்கள் வந்து சொன்னது. ஏன்னா சாட்டர்டே எபிசோடு இப்போ தான் ரீசெண்டாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தெரிஞ்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் கார்டு ஃபார் 2 members, 1 is பார்வதி, another 1 is கமருதீன். 2 பேரும் முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டுருக்காங்க. சும்மா கொஞ்சம் நெஞ்சமாட ஆட்டம் ஆடினீங்க, கொஞ்சம் நெஞ்சமாக ஆட்டம் ஆடினீங்க. இந்த சாண்ட்ராவோடைய இஷ்யூவில் இவங்க பண்ண ஆட்டம் இருக்குது. பார்வதிலாம் லிட்ரலி அதாவது அவங்க காமருதின்னு சொன்னது, அதுக்கு வந்து இவங்க குடும்பத்தை பற்றி பேசுனது, அந்த பாத்ரூமாக காமம் பண்ணிங்க, அதெல்லாம் கூட ஓகே, அதெல்லாம் கூட ஓகே. நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், அதெல்லாம் கூட ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் மெடிக்கல் இருக்குது பார்த்துக்குவாங்க, அமைதியாரு, மெடிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி மற்ற கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் திட்டும்போது சத்தம் போடும்போது பார்வதியோடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக அந்த டெவிலோடைய முகம் வந்து அப்படியே கரெக்டாக தெரியும். பார்வதிக்கு கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் கமருதீனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கணும். கொடுக்காமல் விட்டது வந்து உங்களுடைய தப்பு. இன்றைக்கி அவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்காம அன்றைக்கே வந்து ஒரு எல்லோ கார்டோ இல்லை சிவியரான ஒரு ரோஸ்ட்டோ வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேக்கர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு, இல்லைனா இன்னும் அவுட் வெளியே போடா நாய் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கமருதீன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருந்திருக்கும் மக்களே. லிட்ரலாக வந்து சொல்கிறேன், கம்மியாக இருந்திருக்கும் சொல்லப்போனால். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தட்டி விட்டு கண்டென்ட்டு பார்வதி கண்டென்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து 90 days வரைக்கும் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, மொத்த பேரையும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. இப்போ லிட்ரலாக இந்த சீசன் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா புது அட்டம்ப்ட் தான் இது சொல்லப்போனால். ஏன்னா எல்லாருமே டாக்ஸிக் பீப்புள் தான். அந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஒருத்தரை வந்து தூக்கி மேலே நிப்பாட்டி வச்சு ஒரு ஆளை வந்து கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த டாக்ஸிக்கில் யார் கம்மியான டாக்ஸிக்காக இருக்காங்க, யார் அதிகமான டாக்ஸிக்காக இருக்காங்க, அந்த லெவல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, சர்வசாதாரணமாக அப்படி வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, சர்வசாதாரணமாக மற்றவங்ககிட்ட அடிக்கிறதுக்கு போகிறானுங்க, சர்வசாதாரணமாக வார்த்தைகளை கொட்டி தீக்குறானுங்க, சர்வசாதாரணமாக பர்சனல் விஷயத்தை வந்து போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு உடைக்கிறானுங்க. என்னங்க இவங்களுடைய ஆட்டமெல்லாம் என்னங்க? இந்த செலெக்ஷனே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க மக்களே. எல்லாருமே டாக்ஸிக் டு த கோர் தான். அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்க்குறீங்க, இல்லை வந்து எபிசோட்ஸ் பார்க்குறீங்க, சம்டைம்ஸ் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா த்ரூ அவுட் லைவ் பார்த்து த்ரூ அவுட் நீங்கள் எபிசோட் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிட்டரலாக ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபீலிங் தான் வருது. எனக்கு அப்படி தான்ப்பா ஃபீலிங் வருது. ஏன்னா ஒரு சமயத்தில் கரெக்டாக இருக்கிறோம், இன்னொரு சமயத்தில் கரெக்டாக இருக்க மாட்டான். ஒரு சமயத்தில் தப்பு பண்ணுறோம், இன்னொரு சமயத்தில் சரியாக இருக்கான். இதில் எவனை சப்போர்ட் பண்ணுறது, யாரை வந்து தூக்கி பிடிக்கிறது, யாரை போட்டு மிதிக்கிறதுன்னு சொல்லி சுத்தமாக வந்து தெரியும். இப்போ வரைக்குமே யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்ற க்ளூ இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்கான். இதில் வந்து செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஒன்று கொஞ்சம் அதில் ஒரு மொட்டு அப்படியே மாதிரி வந்து பூத்துருக்கு. அதுதான் கானா வினோத். அந்த ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஓட்டு கலந்து வருது. ஸோ அதனால் அவர் டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. ஆனால் கடைசி 2 weeks 3 weeks வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அந்த மாறுதல் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது அழகாக காமிச்சிட்ருக்காரு அவர். யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ எப்படி இருக்கார்? அவரை வந்து நம்ம டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறியிருக்காரு, அம்பியாக இருந்து அந்நியனாக மாறியிருக்காரு. அதுவே கானா வினோத்தை எடுத்துக்கோங்க, அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு. சும்மா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாப்புல, அதுக்கப்புறம் வந்து என்னது பாடி ஷேமிங் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கட்டி வந்து பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வந்திருக்கு. பட் இப்போது
முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து கோவப்படுறாரு, எப்போ பார்த்தாலும் மற்றவங்க பேசுகிறத வந்து இவர் லிசன் பண்ண மாட்டேங்கிறார். இந்த மாதிரி 1008 விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு. பட் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குல்ல, அப்போ பேடாக இருந்து குட்டாக மாறி இருக்காருல்ல. ஸோ நீங்கள் எல்லாருடைய கிராஃபும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். விக்கல்ஸ் விக்ரம் சபரிநாதனை தவிர மற்ற எல்லாருடைய கிராஃபும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் மோசமாக ஆரம்பித்து அப்படியே இப்போ குட்டில் வந்து வந்திருக்காங்க. சில பேர் வந்து குட்டில் ஆரம்பித்து பேடில் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது அதே தான். ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சுற்றி வந்து பைத்தியங்களாக சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நமக்கு வந்து அந்த ஃபீலிங்கே வந்து வருது. அந்த லைவை பார்க்கும்போது எல்லாருமே அப்படி தான் இருக்கானுங்க லிட்ரலாக. இப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்தது 100க்கு 100 நல்ல விஷயம்னு நான் சொல்கிறேன். 100க்கு 100 நல்ல விஷயம். நான் கூட என்ன நினச்சேன்னா, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் அந்த ஆர்ஸ்னஸை வந்து கம்மி பண்ணிவிடுவாங்களோ, எவிக்ஷன்ஸுக்கு மட்டும் போயிடுவாங்க, ரெட் கார்டு கொடுக்காம எவிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தேன். நோ 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 எவிக்ஷன்னா எவிக்ஷன் தான், தப்புன்னா தப்பு தான், ரூல் வயலேஷன் தான் வயலேஷன் தான். இதை எதுக்காக செட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசன் இவங்க நடத்தணும். இவனுங்க போயிடுவானுங்க ஜாலியாக ஜம்முன்னு கேஷை வாங்கிட்டு நல்லா பணத்தை சம்பாரிச்சிட்டு ஜம்முன்னு வந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க கொடுத்த நடத்துகிறானுங்க, புள்ள பெக்கிறானுங்க, இல்லை காதல் பண்ணுறானுங்க, இல்லை கன்றாவி பண்ணுறாங்க, ஏதோ கருமத்தை பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இவங்க காலங்காலமாக ஷோ நடத்தணுங்க. இன்னும் 100 சீசன் கூட வந்து போகும். நம்ம இருக்கோமோ இல்லையோ, ஆனால் இந்த சீசன்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே வந்துருப்பாங்க. இது பெரிய நிறுவனம், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பெரிய லாபங்கள் வந்து இதில் கிடைக்குது, ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்குது, ப்ரொமோஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அப்படின்ற போது இந்த ஷோ வந்து அடுத்து 100 வருஷம்னா கூட அழியாது. அது டெலிவிஷனே யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னா கூட வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோவை இந்த 2 பேர் 3 பேருக்காகவெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டு ஷோவை வந்து நாரடிச்சிக்கிட்டுலாம் வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. தூக்கி போட்டாங்க. விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி. சரிங்களா? விஜய் சேதுபதி அவர்கள் வற்புறுத்தி தான் இல்லை அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்றத வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காப்புல. அவர் ஒரு பிரேவ் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்காரு. பிரேவ் ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காப்புல சொல்லப்போனால். ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம். மக்களே இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இப்போ இவங்க 2 பேர் தான் அக்யூஸ்டுலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருக்குங்க, எல்லாருமே அக்யூஸ்ட் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் பார்வதியோ கமருதீன் மட்டும்தான் அந்த இடத்துல அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே லிட்ரலாக நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் அவ்வளோதான். சபரிநாதன் வந்து பார்வதிக்கு என்ன பண்ணார் அதை யோசிச்சு பாருங்கள். அதே விஷயம் மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பண்ணும்போது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன் கமருதீனை போட்டு 7 பேர் போட்டு மேலே ஏறி உட்காந்தாங்கல்ல, அப்போது இந்த மாதிரி நம்ம இன்சிடெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே வந்துருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இது வந்து ரொம்ப டாக்ஸிக் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த பார்வதியோட ரியாக்ஷன்ஸு, அவங்க சொன்ன டைலாக் டெலிவரி, அங்கே பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறது, காரில் உட்காந்துக்கிட்டு காதல் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே ஒருத்தியை வந்து அப்யூஸ்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஒருத்தரை வந்து கீழே தள்ளி காலை வச்சு தள்ளுறது கூட கேம்னு வச்சுக்கோங்களேன். கீழே தள்ளதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்க்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் 2 பேர் காரில். அடா டேய், யாரா நீங்கள்லாம், எங்கிருந்துடா வந்துட்டுருக்கீங்க? பார்வதிக்கு தெரியாத நாடாடா. அவங்க தாய்லாந்து சுற்றுவாங்க, மலேசியா சுற்றுவாங்க, சிங்கப்பூர் போவாங்க, வியட்நாம் போவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா போவாங்க. ஏன்னா அவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஷோ முடிச்சுட்டு போய் தொலைங்களாண்டா. அதை 100 நாள் உங்களால் அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனா எப்படி? இதில் விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்கலாம். என்ன காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சாண்ட்ரா சொன்ன விஷயத்தேவே இவரும் சொல்லியிருக்காரு, என்ன காமருதீன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் வந்துருக்கு இந்த ஷோ முழுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். யோப்பா, எப்படிப்பட்ட ஒரு கேள்வி! யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கேள்வி! இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அரங்கம் அதிர்ந்துருக்கும். ஆனால் இது வந்து எடிட்டிங்கில் எடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காமருதீன் அப்படிங்கிறத வந்து எபிசோடில் போட்டாங்களே நேற்றுக்கு, கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்டதும் போடுவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா இவங்க பண்ண வேலைகள்லாம் அந்த மாதிரி மக்களே. இவங்க பண்ண வேலை அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் போயிட்டு கிஸ் பண்ணது என்னவோ பண்ணி தொலைஞ்சாங்க. அது என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. பாத்ரூமில் ஏதோ சம்திங் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் டைம் இது ஸ்மோக்கிங் ரூமுக்கு போகிறாங்க நைட் 1 மணி 2 மணிக்கு. வியானா சொல்லியிருக்காங்க இதை பற்றி. போய் அங்கே என்னடா உங்களுக்கு என்னடா நீங்கள் இவ்வளோ கூட கொஞ்சம் ஒரு ஷோவில் இருக்கோன்ற ஒரு கட்டுப்பாடு கூட இல்லாத ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா எப்படி? அது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து எல்லாருமே எல்லாத்தையும் ஆயுதமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை பிடிச்சி தான் அடிப்பாங்க. அவங்க அதை வச்சு தான் அடிப்பாங்க. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க, போய் சாவுங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அவ்வளோதான்.
இதுங்கள பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட ஷோவை நாரடிச்சுட்டு, தன்னுடைய வாழ்க்கையை நாரடிச்சுட்டு, கேவலத்திலும் கேவலமாக இருந்துட்டு போகுதுங்க. அதுக்காக உள்ள இருக்கிறவங்கலாம் நல்லவங்கலாம் சொல்ல மாட்டேன் மக்களே. இந்த மாதிரி குடுக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கணும் இன்னும் 5 பேருக்கு வந்து குடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உள்ளார வந்திருக்கானுங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.